கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த ஓய்வு நாள் ஆராதனை நேரத்தில் உங்களை யாவரை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கவும் அவரை அறிந்து கொள்ளவும் தான ஒரு நேரம் இது. எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோமோ, அவர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இப்போதும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினிடத்தில் வருகிறோம். நீர் எப்போதும் நல்லவராக இருக்கிறீர். எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் என்பதை எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் நாங்கள் காண, உணர, அனுபவிக்க இயேசுவின் நாமத்தை உதவி செய்வீராக. இப்போதும் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கண்களை திறந்து வேதத்தின் அதிசயங்களெல்லாம் காணும்படி எங்கள் மனக்கண்களை பிரகாசமடைய பண்ணுவீராக. வெளிப்பாட்டின் இறுதியும் உண்டாகட்டும். மெய்யாகவே தேவனை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய போகிறதற்காக, எங்கள் மத்தியில் தேவ ஆவியான ஊழியம் செய்ய போகிறதற்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் நம்பிக்கை கொள்ளட்டும், திடனடையட்டும், பலனடையட்டும். கர்த்தாவே, ஒரு பெரிய அற்புதமான ஆவிக்குரிய உலக ரீதியான பொருளாதார ரீதியான மாபெரும் மாற்றங்களை சந்திக்கட்டும். என் தேவன் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. உமக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறது. நாம் ஜெபத்தை குறித்து பல வாரங்களாக தொடர்ந்து போதித்து வருகிறோம். அதிலும் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிரேயர் என்கிற காரியத்தில் ஜெபத்தை குறித்து விளக்கி போதித்து வருகிறோம். நிறைய பேர் எனக்கு ஜெபிக்க தெரியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு, அதிலும் தேவன் சில கோட்பாடுகளை வைத்திருக்கிறார். அதன்படி ஜெபித்தால் தான் பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பதில்கள் பெறத்தக்கதான ஜெபத்தை எப்படி செய்வது என்பதை குறித்து விளக்கி நாம் இங்கே போதித்து வருகிறோம். நாம் அதற்குள்ளாக நாம் செல்வோம். ஒவ்வொரு வாரமும் நான் சமீபத்தில் வாசிக்கிற அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22, 23, 24 3 வசனங்களை நாம் யாவரும் இணைந்து வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து போதித்த விசுவாச போதனையிலேயே மிகப்பெரிய போதனை என்று சொன்னால் இந்த பகுதியை சொல்லலாம். அதற்கு முன்பாக ஏற்கனவே நான் சொன்னபடி அதற்கு முன்பாக சில மாபெரும் காரியங்களை செய்கிறார். ஒரு அத்திப்பழத்தை பார்த்து சபிக்கிறார். அது 24 மணி நேரத்தில் பட்டு போகிறது. அதை பார்த்த பேது, நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்று சொல்கிறார். அப்போது இயேசு அவர்களுக்கு விசுவாசத்தை குறித்து போதிக்கிறதுக்கு சொல்கிறார். நான் சொன்னதனால் இந்த அத்திமரம் பட்டு போனது மட்டுமல்ல, நீங்கள் சொன்னாலும் அந்த அத்திமரம் பட்டு போகும். அத்திமரம் பட்டு போவதும் அல்ல, இந்த மலையை பார்த்தே பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயிட்டு சொன்னாலும் நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். அதுக்கான சில பிரின்சிபல்ஸை செட் பண்ணுகிறார். ஆகவே அவர்களுக்கு நிறைய பேர் சொல்கிறபடி என்னென்னமோ காரியங்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி ஏற்கனவே சில காரியங்களை சொல்லியிருக்கிறோம். மீண்டும் அதற்குள் நான் சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கி நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறபடி முதலாவது பகுதியாக நாம் போதித்தது, மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் எதையும் தானாய் இந்த பூமியிலே செய்வதில்லை என்று. இந்த பூமியிலே அப்படின்னால் பூமிக்கு சொந்தக்காரன் மனிதன். ஏனென்றால் சிருஷ்டித்து மனிதன் கையில கொடுத்தார். மனிதன் ஆளுகிறவனாக இருக்கிறான். ஆகவே மனிதன் தான் இந்த பூமியில் என்ன நடக்க வேண்டும், தன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், குடும்பத்தில் என்ன நடக்க வேண்டும், தன்னுடைய எல்லைகளில் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். அதற்காக விண்ணப்பிக்க வேண்டும். அவன் விண்ணப்பிக்கிறதை தேவன் செய்வார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே மனிதன் ஆளுகைக்குள் இருக்கிறான் என்று சொல்லும்போது, மனிதனுடைய ஆளுகைக்குள் இருக்கிற பகுதியை அவன் சரியாக ஆளுகை செய்யாமல் தன் ஆளுகை சாத்தானிடத்தில் விட்டு போன போதும் கூட தேவன் தான் ஆளுகை எடுத்துக்கொள்ளவில்லை. அதுக்கு பதிலாக தம்முடைய குமாரனை மாம்சத்தில் அனுப்புகிறார். அவர் மரித்து உயிரோடு எழுந்து பரத்துக்கு போகும்போது சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரட்சகர் வானத்திலும் சகல அதிகாரமுடையவர், இந்த பூமியிலும் அதிகாரமுடையவர். பூமியிலே ஏன் அதிகாரம்? எந்த மனிதனை வஞ்சித்து ஏமாற்றி சாத்தான் ஆளுகை பிடுங்கிக் கொண்டானோ அதே சாத்தானை தன்னுடைய வல்லமையினால் அவனை வீழ்த்தி
அவனிடத்தில் இருக்கிற வல்லமைகளை, அதிகாரங்களை, துரைத்தனங்களை எல்லாவற்றையும் உறிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சாத்தானை ஒன்றுமில்லாதவனாக்கி விட்டு சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்து அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் மீண்டும் மனிதனாக பறித்து கொண்டான். இப்போ மனிதனான இயேசு பிதாவின் வலது பாசத்தில் அங்கே வீற்றிருக்கிறார். ஆனால் பரத்திற்கு இருக்கும்போது தான் சொல்லுகிறார், இப்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது மனிதர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதுனால உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பிள்ளையாய் இருக்கிற அத்தனை பேருக்கும் அதே உரிமையும் ஸ்லாக்கியமும் இன்றைக்கும் இருக்கிறது. ஆதாம் இழந்து போன ஆளுகையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு இந்த பூமியில் என்ன நடக்க வேண்டும், குடும்பத்தில் என்ன நடக்க வேண்டும், உலகத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதை நான் விசுவாசித்து நான் ஜெபித்தால் நான் விசுவாசித்தபடி ஆகும். தேவாவியானவர் தாமே என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் இன்றைக்கும் தேவன் பூமியிலே தானாய் எதையும் செய்வது இல்லை. அப்படின்னா நான் ஜெபிக்கிறோமா, நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு உதவி செய்கிறார். இந்த பூமியிலே நம்முடைய ராஜ்யத்திலே நாம் ஆளுகிற இடத்திலே தேவனை உதவி செய்யும்படியாக வரவேற்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், பொருளாதாரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், தொழில் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ளும் போது தேவன் அதை சரி செய்கிறார். ஆகவே முதலாவது பகுதியை பார்த்தோம். இரண்டாவது பகுதி விசுவாசமும் ஜெபமும் என்பதை குறித்து போதித்து வருகிறோம். அந்த விசுவாசமும் ஜெபம் என்கிற போதனையிலே ஒன்றை போதித்து கடந்த வாரம் வரைக்கும் ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். சில காரியங்களை விளக்கி போதித்து கொண்டு வந்தோம். அதாவது விசுவாசமும், இரண்டாவது பகுதி விசுவாசமும் ஜெபமும். சிறந்த ஜெபத்திற்கு விசுவாசமும் ஜெபமும் இணைந்து நடத்தப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வெற்றிகரமாக இருக்காது. அந்த ஜெபத்திற்கு விசுவாசம் எப்படி உதவி செய்கிறது, கேட்டவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கான விதத்தில் எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து நாம் போதித்து வருகிறோம். அதில் விசுவாசமும் ஜெபம் என்கிற காரியத்தை போதித்து வருகிறோம். பல காரியங்களை ஏற்கனவே போதித்தோம். ஆபிரகாம், இன்னைக்கு இந்த வாரத்தில் நான் ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து, விசுவாசம் என்றால் என்ன என்று பேசுவதாக சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் அதை பார்க்க போகிறோம். நாம் கேட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே, இருதயத்திலே அது கன்சீவ் ஆக வேண்டும். அதாவது அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலே சென்று அது முளை கிளம்ப வேண்டும். அதைத்தான் கன்சீவ் பண்ணுவது என்பது. முளை கிளம்பி அந்த வார்த்தைகள் பெரிய அறுவடையை கொண்டு வரக்கூடியதாய் மாற வேண்டும். கேட்ட வசனம் நாம் கேட்கும்போது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக கருத்தரிக்காவிட்டால், கருத்தரிப்பதென்றால் அதை விசுவாசித்து அது வளரக்கூடிய விதத்திலே மாறாவிட்டால், அது கன்சீவ் ஆயிடுச்சுன்னா, அது கன்சீவ் ஆயிடுச்சுன்னா, அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக வேர் பெற்றுவிட்டால், தேவன் என்ன பேசும்போது இந்த பூமியிலே நடந்ததோ, உண்டாக கடவுது என்று சொன்னால் உண்டாயிற்று. அப்படி போலவே இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு புடுங்குண்டு போ என்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிறபடியே ஆகும் என்று அந்த விசுவாசத்தின் போதனையிலே போதிக்கிறார். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்கிறார். ஆக தேவன் பேசினதில் போது எப்படியெல்லாம் நடந்ததோ அப்படியே உங்களாலும் செய்யக்கூடும். அதனால தான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் தான் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொன்னார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன், அவர் செய்தார், என்னால் முடியுமா என்ற கேள்வி அல்ல. அவர் சொல்கிறார், என்னை விசுவாசித்தால் நீ நான் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் நாட்களிலே பார்க்கிறோம், அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்போஸ்தலர்களாலே செய்தார். சிலர் நம்புவதைப் போல அப்போஸ்தலர் நாட்களோடு கூட இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நின்று போனது என்பதல்ல. அது ஒரு விதமான மாயை. அதை பற்றி கொண்டு இது நடக்காது என்று தீர்மானித்து விட்டபடியால் நடக்க தடுமாறுகிறது. ஆகவே இன்றைக்கும் நீங்கள் இதை விசுவாசித்தால், இன்றைக்கும் நீங்கள் இதை கேட்டால், இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்கு என்ன செய்ய வேண்டும், அதுதான் சொன்னேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிரேயர்னு போதித்து வருகிறேன் என்று சொன்னேன். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள், எப்படி விசுவாசிக்கிறீர்கள் என்பது தான் இதை கொண்டு ஒரு வல்லமையான ஜெபத்தை செய்ய, அற்புதங்களை பெறத்தக்கதான ஜெபத்தை செய்ய, மலைகளை பெயர்க்கிறவர்களாய் வாழ தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நான் பேசணுமா என்பதை பற்றி போன வாரத்தில் பேசணும், போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் பேசணும். கண்டிப்பாக நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் பேசும்போது தான் தேவன் இந்த பூமியிலே வேலைகளை செய்வார், தேவ தூதர்கள் வேலை செய்வார்கள், தேவனுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. அது பேசும்போது தான் அது உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை வளர்க்கிறது என்பதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு ஆபிரகாமின் விசுவாசம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஆபிரகாமின் விசுவாசம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோமே, ஆபிரகாமின் விசுவாசத்தை வைத்து அப்படின்னு நினைக்கலாம். இன்றைக்கு மெய்யாகவே தேவ ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடு ஊழியம் செய்வார். சில காரியங்கள் எனக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் விடுறோமோ அப்பெல்லாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள தடுமாறுகிறோம், தவறி விடுகிறோம்.
இன்றைக்கு தேவாவியர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை நாம் கவனிக்கும் போதுதான், கற்றுக்கொள்ள நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போதுதான் தேவாவியர் நம்ம மத்தியில் ஊழியம் செய்ய முடியும். விசுவாசம், ஆபிரகாமின் விசுவாசம் என்பது மட்டுமல்ல, விசுவாசம்னா என்ன செய்யும், விசுவாசம்னா எப்படி இருக்கும், விசுவாசம்னா என்ன செய்யும் என்பதை பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் நம்ம ஆரம்பிப்போம். ஆதியாகமம் 15 தேவன் ஆபிரகாமை சந்திக்கிறார். சந்தித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் சொன்னால், அதில் முக்கியமான சில வார்த்தைகளை கவனிக்க நான் விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. அங்கே கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த மனிதன் அந்த வார்த்தை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் அவன் வாழ்க்கை குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தை. இப்போ தேவன் உங்களை பார்த்து, உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், உன் எதிர்காலம் எப்படி இருக்கும், உன் குடும்பம் எப்படி இருக்கும், உன் ஊழியம் அப்படி இருக்கும், அல்லது உன் தொழில் அப்படி இருக்கும், உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டானால், அந்த வார்த்தை உண்டான நாள் முதல் கொண்டு அதை இருதயத்தில் வைத்து அதை கருத்தரிப்பதை போல அது முளை கிளம்ப பண்ணி அதை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு அதை பற்றி கொண்டு அதை சார்ந்து கொண்டு நிற்க வேண்டும் என்பதற்கு தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகும். எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் போது அதை பற்றி கொண்டார்களோ, நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது. வேதத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கும் நிகழ்காலத்தில் பார்க்க முடியும். இங்க சொல்லுகிறார், ஆபிரகாம் இடத்துல அவன் தரிசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது என்றால் ஒரு வார்த்தை பிறக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பிறந்ததினால் அது நிறைவேறி விடுவதல்ல. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொன்னது நடந்து விடுவதல்ல. அந்த வாக்குத்தத்தமானது நம்முடைய இருதயத்தில் வைத்து, நம்முடைய மனதில் வைத்து, அதை எண்ணி, அதை ஜெபித்து, அதை விசுவாசித்து, அதை அறிக்கையிட்டு, அதை பற்றி கொண்டு அந்த வார்த்தை நமக்குள் விளையத்தக்கதான செயல்களை செய்யாவிட்டால், எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாயிருந்தாலும், அநேகர் அந்த வார்த்தையின் பலன்களை அனுபவிக்காமலே போய்விடுகிறார்கள். ஆகவே வார்த்தை நமக்கிடத்து வரும்போது அந்த வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும், வார்த்தையை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே வசனம் சொல்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமின் தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமை, நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்க, இவன் ஜெபிக்கிறான் பாருங்க. அவர் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது, அவர் சொல்றார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனும் ரிவார்டா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆனா இவன் என்ன கேட்கிறான், அதற்கு ஆண்டவரே, ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நிறைய பேருக்கு ஜெபமும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க? நான் எப்போ பார்த்தாலும் ஆண்டு விட்டு கேட்டுருவாங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன தருவீங்கன்னு. ஆபிரகாம் மாதிரியே நான் ஜெபம் பண்ணிடுறேங்க. ஆபிரகாம் விசுவாசத்தை கற்றுக்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு விசுவாசிகளின் ஜெபமா இருந்தாலும் அது சரியில்லை. ஆபிரகாமுக்கு அது விளங்கவே இல்லை. என்ன சொல்றாரு, என்ன பண்றாருன்னு அவருக்கு விளங்கவே இல்லை. விளங்காத காலத்திலே சில காரியத்தை அவர் புரிந்து கொள்ள, செயல்படுத்த அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த காரியங்கள்லாம் அவருக்கு சரியா விளங்குச்சான்னா தெரியல. என்ன கேட்கிற, எல்லாரும் கேட்கிற மாதிரி தான், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். கர்த்தர் சொன்னாரு, உன் சந்ததிகள் அநேகமாக இருக்கும், திரளாக இருக்கும், உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக, இப்படிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு பார்க்குறான், ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. சொன்னாரு, சொன்னபடி ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. எனக்கு என்ன தருவீர்னு கேட்குறான். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தமஸ்கூரானாக இந்த எலியாசர் வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் தான் எடுத்துகிட்டு போகிறான் போலுக்கு எல்லாத்துக்கும். நீர் எல்லாம் என்ன பெரிய ஆளாக்கிட்டீங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து என்ன பெரிய சீமானா மாற்றிட்டீங்க. எல்லாம் இருக்குது என்கிட்ட, பணம் இருக்குது, பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, எல்லாம் இருக்குது, வேலைக்காரங்க இருக்காங்க, ஆடு மாடுகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையே. எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பணம், பொருள் என்று எல்லாம் இருந்தாலும் எனக்கு என்ன தருவீர் என்ற கேள்வி கேட்காத மக்கள் இதுவரைக்கும் இல்லை. அநேகர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். ஆபிரகாம் போன பாதையில சில சமயம் மக்கள் போகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கற்றுக்கொள்கிறான். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. உண்டான வார்த்தைக்கு முன்பாக அவன் என்ன கேட்கிறான், அதே ஜபம் தான். வார்த்தை உண்டாச்சு, வார்த்தையின் மேல பெருசா நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன கேட்கிறான், எனக்கு என்ன தருவீர்?
அவர் சொல்லுகிறார், அதுக்கு தேவன் சொல்ல, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, எனக்கு என்ன தருவீர்னு கேட்டான். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னேன். தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் கொடுக்கவே இல்லையேன்னு கேட்குறாங்க. ஏண்டவர் எனக்கு கொடுக்காம இருக்கீங்கிற அப்படின்னு ஜெபிக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய 4வது வசனம், ஆதியாகமம் 15:4, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. அதுவும் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் உண்டாகிறதோ அதை பற்றி கொள்ள வேண்டும். முதல் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அதை பற்றி கொள்வதற்கு அவரால் முடியவில்லை. என்ன தருவே, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, புத்திர சந்தானம் கொடுக்கலையே அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். 2வது பார்க்கிறோம், தேவர் அதுக்கு சொல்றார், தேவரே அதற்கு அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் அவனுக்கு உண்டாகிறது. என்ன வார்த்தை? இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. ஆமென். நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, இவன் இதுதான் இருக்கு, இதுதான் கண்ணில் பார்க்குறேன், இதுதான் நமக்கு நிஜம், எப்படி நீங்க நம்புறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, இது நிஜம் அல்ல, இது உன்னுடைய வாழ்வில் உள்ளதல்ல, நான் வாக்கு பண்ணினது தான் உன்னுடைய வாழ்வில் உள்ளது. ஆகவே இது உனக்கு சுதந்திரவாளி அல்ல, அல்லது இது உனக்கு சுதந்திரம் அல்ல, இது உன் வாழ்க்கையிலே நீடித்ததாய் உன்னோடு கூட இருக்கிறதாய் அல்ல. நான் உனக்கு கொடுக்கிற உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி என்றார். இன்றைக்கு பார்க்கிற இவன் தான் எலியாசர் தான் இருக்கிறானே ஆண்டவரே, இவன் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போக போறான் நீ சொல்ற. நான் சொல்றேன், இவன் அல்ல, நான் கொடுக்கிற உன் கர்ப்ப பிறப்பானவனே, உனக்கு பிறக்கிற பிள்ளையே, உன் பிள்ளையே உனக்கு சொந்தவாளியாக இருப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்று சொன்னால், விசுவாசம் என்றால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது. விசுவாசம் என்றால் தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பது. ஆகவே தேவன் ஒன்றை சொன்னால் சொன்னதை பற்றி கொள்ள வேண்டும், சொன்னதை விசுவாசிக்க வேண்டும், சொன்னதை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிவிட்டால் உண்டான அடுத்த வினாடியிலிருந்து அந்த வார்த்தை பற்றி கொள்ள வேண்டும், அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த வார்த்தையை ஜெபிக்க வேண்டும், அந்த வார்த்தை நிறைவேறட்டும் என்று அதற்காக பிரயாசப்பட வேண்டும். அதற்காக கர்த்தர் சொன்னபடியே அதை ஒவ்வொரு நாளும் தியானித்து, நடக்கும் போதும், உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுக்கும் போதும் அதை பேசிக் கொண்டிருப்பாயாக, அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக என்று சொன்னபடி அதெல்லாம் நிறைவேறும் மட்டும் அதன் மேல் கவனம் வைக்க வேண்டும். கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, நடக்கலைன்ன உடனே என்னத்தை கர்த்தரை நம்பி என்னத்தை நடக்குது எப்படியே சொல்லி சொல்ல 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 அவர்கள் எதை அடைய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை உண்டானதோ அந்த உண்டான வார்த்தை உள்ளே கருத்தரிக்காமல் போனதனால், இருதயத்தில் அந்த வார்த்தைகள் முளை கிளம்பாமல் போனதனால் அந்த வார்த்தை அவள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போய்விடுகிறது. வார்த்தை சொல்கிறபடி இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச வேண்டும். அநேக சமயத்தில் இருதயத்தின் நிறைவு எதனால் நிறைந்திருக்குது என்பது தான் பிரச்சனையாக இருக்குது. சந்தேகங்கள், கேள்விகள், பயங்கள், திகில்கள், இன்றைக்கி கேட்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகத்தில் எதுவும் நம்ப முடியல, யாரையும் நம்ப முடியல, எதை குறித்தும் நம்பிக்கையற்ற நிலை இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியும். கர்த்தருடைய வாக்கு பண்ணியிருக்கிறார், அந்த வார்த்தையை நம்ப வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தம், விசுவாசம் என்றால் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்புவது. இன்றைக்கு உலகம் சொல்றது வேலை போயிடும் நிறைய பேருக்கு, பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பு வரும். ரிசர்வ் பேங்க் கூட இன்னைக்கு அறிவித்தது, பொருளாதாரத்தில் பெரிய எதிர்பார்த்ததை விட பெரிய பாதிப்பு வரும். இந்த நோய் தொற்றுனாலே தேசத்தில் ஏற்பட்டிருக்க மாபெரும் பொருளாதார இழப்புகளாலே நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய தாக்கம் இருக்கும், விலைவாசிகள் உயரும், பணப்புழக்கத்தில் பிரச்சனைகள் வரும் என்று நிறைய கணிக்கிறார்கள். ஆம், அவர்கள் பொருளாதார வல்லுநர்கள், அவர்கள் உண்மையாகவே காரியங்கள் என்னவாய் ஆக போகிறது என்பதை முன் அறிந்து அவர்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து சொல்லுகிறார்கள். உண்மைதான், அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உண்மைதான். ஆனால் நம்முடைய தேவன் இந்த உலக பொருளாதாரத்தின்படி நம்மை வாழ வைக்கிறவர் அல்ல, பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி வாழ வைக்கிறவர். ஆகவே நாம் எதன் மேல் நம்பிக்கை வைக்க போகிறோம்? இவர்கள் சொன்ன அறிக்கையின் மேல் நம்பிக்கை வைக்கலாமா? அது உண்மைதானே, அதை நம்பலாம் தானே? ஆம், நம்பலாம் தான். ஆனால் அதன் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கு வேலை போகும் என்பதில் கவனம் இருக்கும், பணப்புழக்கங்கள் மாறும் என்ற நம்பிக்கை இருக்கும், தொழில் தொய்ந்து விடும் என்ற நம்பிக்கை இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் அடைய வேண்டும் அதையெல்லாம் இழந்து போவீர்கள் என்பதில் நம்பிக்கை இருக்கும். ஆக கர்த்தர் உங்களை எதை அடையும்படி வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்தங்களுக்கும் இன்றைக்கு அறிவிக்கப்படும் அறிவிப்புகளுக்கும் நேர் எதிராக நீங்கள் சிந்திக்கவும் செயல்படும் ஆரம்பித்தீர்கள். கர்த்தருடைய வாக்கு தத்தத்திற்கும் இன்றைக்கு அறிவிக்கப்படுவதற்கும் நேர் எதிரானவைகள். கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த தேசத்துல குடியிரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். நாம் என்ன சொல்றோம்? இந்த தேசத்துல பஞ்சம், இந்த தேசத்துல சூழ்நிலை சரியில்லை, இந்த தேசத்துல நான் நல்லா வாழ முடியாது என்று பேசினால் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்ப
விசுவாசிக்க தவறுகிறோம் என்ற அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை உண்டான உடனே அந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பது. பாருங்க, ஆபிரகாமுக்கு சொல்றாரு, முதல் கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. ஆனால் அவன் என்ன கேள்வி கேட்டான்? என் புத்திர சந்தானம் அருளவில்லையே, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர் என்றெல்லாம் கேட்டான். மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொல்கிறது, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு அறிவிக்கப்படும் பொருளாதார பிரச்சனைகள் உங்களுடையது அல்ல. இன்றைக்கு கேட்கிற வியாதிகளின் பிரச்சனைகள் உங்களுடையது அல்ல. நீங்கள் அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய தழும்புகளாலும், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்கள் ஏற்கனவே குணமாகி இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். ஆபிரகாமுக்கு இந்த தடுமாற்றங்கள் இருந்தது. பாருங்கள், அவர் என்ன சொல்றார்? அந்த வார்த்தை உண்டாகி, உன் கர்ப்பப்பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றார். நீ எண்ணிப்பா இருப்பான்னு விட்டுட்டு கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். உன்னால் என்ன முடியுதான் பாரு. என்னை பார்க்க முயற்சி பண்ணிட்டு, இல்லாண்டவரை முடியல அப்படின்னு ஒரு மாதிரி தகைச்சு போய் நிற்கிற போது சொல்றாரு, உன் சந்ததியும் இப்படி எண்ணி முடியாததா இருக்கு. கண்ணில் ஒன்றும் பார்க்கறதுக்குரிய காரியங்கள் இல்லை. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? நான் உன்னை இப்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று. அப்ப எதை சார்ந்து கொள்வது? கர்த்தருடைய வார்த்தையா அல்லது சூழ்நிலையா? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். ஆபிரகாம் பாருங்க, விசுவாசத்திலே தடுமாற்றம் இருந்தது. ஆனால் விசுவாசத்தின் தடுமாற்றத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை உண்டான உடனே வார்த்தை பற்றி கொண்டார். கர்த்தருடைய வார்த்தை சொன்ன உடனே வார்த்தை போய் பற்றி கொண்டான். வார்த்தை சொல்கிறது, அவர் வெளியே அவன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். 6வது வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையை உண்டானது. அந்த வார்த்தை உண்டான போது அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு அப்படியே நடந்தது என்ற அர்த்தம். அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லும்போது, அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு சொல்லும்போது அந்த வார்த்தையின்படியே அவனுக்கு செய்தார் என்று அர்த்தம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும் போது அந்த வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது, மீண்டும் சொல்கிறேன், விசுவாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பது அல்லது கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்வது. இரண்டாவது, விசுவாசம் என்பது ஆபிரகாமிடத்தில் பார்க்க முடியும். விசுவாசம் என்பது கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிப்பது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அந்த வாக்கு தத்தம் எனக்கு நிறைவேறும் என்று அவன் விசுவாசித்தான். இப்போ சொல்லிட்டான், ஆண்டவர் சொல்லிட்டார், வெளியே போய் வானத்தை எண்ணாந்து பார், பூமியை பார், மனரத்தனையாக வானத்தின் நட்சத்திரங்களை போன்ற சந்ததி இருக்கும், இவ்வண்ணமாக இருக்கும் என்று சொன்னபோது அவன் விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. அந்த வார்த்தை விசுவாசித்தான். அவனுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறான், உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும். ஆக விசுவாசம் என்பது, இன்னொரு வகையில் சொல்லணும்னா, இரண்டாவது என்ன சொல்லணும்னா, விசுவாசம் என்பது வாக்கு தத்தத்தை விசுவாசிப்பது. உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் அருளப்பட்டிருக்கிறது, அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் என்னவாய் பார்க்கிறீர்கள், என்ன விசுவாசிக்கிறீர்கள் என்பது அர்த்தம், அதனுடைய அவசியமாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏற்படும் சூழலையும் இன்றைக்கு நீங்கள் போகும் பாதையையும் கூட ஒரு பொருட்டாக எண்ண மாட்டீர்கள். அதை குறித்து பயப்பட மாட்டீர்கள். அதன் மத்தியிலையும் சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் இருப்பீர்கள். வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்பொழுது இருப்பதை விட உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு பெருக பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பொருளாதாரமும் சூழ்நிலையும் வியாதிகளும் சொல்லுகிறது, இந்த பொருளாதாரம் எல்லாம் முடங்கி போகும், நீங்கள் வளர்றதே கஷ்டம், வாழ்றதே கஷ்டம், தொழிலே கஷ்டம், வேலையே கஷ்டம், வருமானமே கஷ்டம்னு உலகம் ஃபுல்லாக சொல்கிறாங்க. டிவி ஆன் பண்ணாலே இதே செய்தி தான். எங்கே கேட்டாலும் பொருளாதாரத்தின் பாதிப்பு, இழப்புகள், நஷ்டங்கள் என்று சொல்கிறது. ஆக இப்போ எதை நம்பலாம்? இவர்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யான்னு சொல்ல முடியுமா? அவர்கள் உண்மையை தான் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பஞ்ச தேசத்தின் மத்தியிலேயும், பஞ்ச தேசத்திலே இருந்தாலும் நீங்கள் பஞ்ச தேசத்தினுடைய சூழ்நிலைப்படி வாழ்வதில்லை, பரலோக தேவத்தின் ஐஸ்வர்யத்தின்படி வாழப் போகிறீர்கள். ஆமென். பஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்காதீர்கள், ஏற்பட போகும் பாதிப்புகள் என்று சொல்வதை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள். நான் இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு பெருகுவேன். என்னை கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் பரம்ப பண்ணுவார். நான் பெருகுவேன். என் சந்ததிகள் திரளாயிருக்கும்.
நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், எனக்கு குறைவு இருப்பதில்லை, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, எனக்கு ஒன்றும் குறைபடாது. என் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் என் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடியே எனக்கு ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதுதான் விசுவாசம். விசுவாசம் என்றால் முதல்ல சொன்ன கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிப்பது. இரண்டாவது சொல்லுகிறேன், விசுவாசம் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, விசுவாசம் என்றால் தேவன் இயலாததையும் செய்ய வல்லவர் என்று விசுவாசிப்பது. நம்மளால் முடியாது என்கிற காரியத்தையும் தேவனால் செய்யக்கூடும் என்று விசுவாசிப்பது. இதே ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லும்போது ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துக்கு வருவோம். அதில் ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் 17வது வசனம். ரோமர் எழுதின நிருபம் 4:17. ரோமர் எழுதின 4:17. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தோருமாய் மரித்தேறு உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவரை போல அழைக்கிறவருமான தேவனுக்கு முன்பாக அநேக ஜாதிகளுக்கு, முதல் கவனிக்க வேண்டியது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி. கர்த்தர் என்ன சொல்றாரு? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லியிருக்கிறபடி அவன் என்ன பண்றான்? தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவரை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று சொல்லுகிறது. எல்லாருக்கும் தகப்பனானான் அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஒருவேளை இல்லை என்று சொன்னாலும் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு ஆன சூழலோ அந்த காரியங்கள் இல்லையேன்னு வச்சுக்கோங்க, அந்த காரியமே இல்லை, உங்களுக்கு இல்லவே இல்லை என்றாலும் தேவனை குறித்து சொல்லுகிறார், இல்லாதவைகளை இருக்கவைகளை போல அழைக்கிறவர். கண்களில் காண முடியவில்லை, ஆனால் காண்கிற இந்த உலகத்தில் இல்லை இல்லை என்பவைகளை, அதாவது நீங்க பார்க்குறீங்க, பார்க்கும்போது பொருளாதாரத்தில் நன்மை இல்லை, குடும்பத்தில் நன்மை இல்லை, சமாதானமான சூழல் இல்லை, ஆனால் காண்கிற இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாதவைகளை தேவன் காணாத உலகத்திலிருந்து வரவேற்கிறார். காணாத உலகம் எது? ஆவிக்குரிய உலகம். ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். காணக்கூடிய அந்த உலகத்திற்கு தேவன் அதை கன்வெர்ட் பண்றதுக்கு, அதை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். கண்களிலே பார்க்காததினால் அது உங்களுடையது அல்ல என்ற அர்த்தம் அல்ல. கண்களிலே காணாவிட்டாலும் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். அப்படி என்றால் விசுவாசம் என்பது தேவன் இல்லாதவைகளையும் செய்வார். உங்க வாழ்க்கையில் ஒருவேளை இது இல்லைன்னாலும் தேவன் உங்களுக்காக அதை உருவாக்கி தருவார். உங்களுக்காக அதை உருவாக்கி தரக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உன்னை சொல்லி உங்களுக்கு வாக்கு பண்ணிவிட்டால் அந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால், இல்லை என்றாலும் அதை உருவாக்கி தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் மாறாதவர். அதனால் சொல்றார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை எப்படி இருக்கிறவை போல அழைப்பார்? ஆதியிலே சிருஷ்டிப்பை பார்க்கலாம், ஒன்றும் அங்கே இல்லை, எல்லாம் ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது சொல்கிறார். தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தான்னு சொன்ன அடுத்த வசனம் என்ன சொல்வது? வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் அங்கே இல்லை, வெளிச்சம் உண்டாக கடவுது என்கிறார். அப்படி என்றால் தேவன் இல்லாதவைகளை பார்த்து பேசி இருக்கிற உலகத்திலே, காண்கிற இந்த உலகத்திலே காணாத மண்டலத்திலிருந்து அதை கொண்டு வருகிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியை இந்த பூமிக்குள் கொண்டு வருவதற்கு தேவன் பேசுகிறார். ஆக தேவன் அங்கே காண்கிற விதத்திலே இந்த ஒளி இல்லை, அதை காணாத உலகத்திலிருந்து இந்த நிகழ் உலகத்திற்கு கொண்டு வருகிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காணாத உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் காணும் இந்த உலகத்திற்கு கொண்டு வருவார். சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் காணவில்லை, ஆனால் சிருஷ்டிக்கிறார். மரம், செடி, கொடிகள் காணவில்லை, ஆனால் சிருஷ்டிக்கிறார். விலங்குகள், மச்சங்கள் எல்லாவற்றையும் காண முடியவில்லை, ஆனால் சிருஷ்டிக்கிறார். அப்படினால் இல்லாத ஒன்றை காண்கிற இந்த உலகத்திலே, காண முடியாத ஒன்றை காணக்கூடாத உலகத்திலிருந்து இவர் வார்த்தையினால் உருவாக்கி கொடுக்கிறார். இன்றைக்கும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தால் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறுவதற்காக, இல்லை என்றாலும் நீங்கள் காண்கிற உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பொருளாதாரத்தில் இல்லை என்றாலும் உங்களுக்காக தேவன் உருவாக்கி தருவார்.
இல்லாத மண்டலத்திலிருந்து நீங்கள் இருக்கிற இந்த வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் வந்து சேர வேண்டுமோ அத்தனை உங்களுக்காக உருவாக்கி தருகிறவர் தான் உங்களுடைய ஜீவனுள்ள தேவன். ஆமென். அற்புதங்களை செய்ய அவர் காத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சில சமயம் உங்களுக்கு அதிசயமா இருக்கும். மோசேக்கு சொன்னார், காலையில நேரம் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், அது எப்படியா வரும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. வானத்தில் இருந்து மன்னாவை பொழிந்தருளினார். காண்கிற உலகத்தில் அது இல்லை, பார்க்கக்கூடிய எந்த இடத்துல வயல்வெளி இல்லை, விதைத்து அறுத்து சாப்பிட்றதுக்கான சூழல் இல்லை. 40 வருஷமும் அந்த மன்னா அவளுக்கு ஒவ்வொரு நாளும் கிடைத்தது. அவளை திருப்தியாய் போஷித்தார். ஒரு நாளும் அவளை பட்டினி விடலை. இது எப்படி நடக்கும்? கர்த்தர் இல்லாதவர்களை இருக்கவில்லை போல அழைக்கிறவர். ஒவ்வொரு முறையும் பாருங்க அற்புதம். அவங்களுக்கு எப்பெல்லாம் அவங்க கேள்வி கேட்டாங்களோ இல்லையே அப்படிங்கிறாங்க. ஒரு முறை பாருங்க மோசையே டென்ஷன் ஆயிடுறாரு. ஆண்டவரே, இந்த கடலுக்கு இருக்கிற மீனெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தாலும் கறி கொடுக்க முடியுமா ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. டன்னு கணக்காக வந்து இறக்கினா கூட பத்தாது. இந்த ஆளுகளுக்கு எல்லாம் பசியில வெறுப்புல இருக்கிறாங்க. தின்னாங்கன்னா உட்காந்து அவ்வளோ திம்பாங்களே, இவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? நான் என்ன ஆண்டவரே உணர்ச்சூசப்பட்டு சொல்லிட்டீங்களா? 1 மாசம் வரைக்கும் தருவாங்கிறீங்களே, 30 நாளுக்கு தருவாங்கிறீங்களே, இதெல்லாம் சாத்தியமா? ஒரு நாள் கொடுக்கறது பெரிய விஷயம் நான் நினைச்சேன். ஒரு 4-5 நாள் பெரிய கஷ்டம் நினைச்சேன். நீங்க என்ன 30 நாளைக்குறீங்களே, இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் என்னுடைய கை குறுகி போயிட்டோ, என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா? காண்கிற உலகத்தில் அவள் காக்கிற அந்த இடத்துல, அந்த வனாந்தரத்தில் அவளுக்கு காடைகள் இல்லை. அவள் நினைக்கிற மாதிரி கறி சாப்பிடுவதற்கான சூழல் இல்லை. ஆனால் இவர்கள் கேட்டதுனால கர்த்தர் என்ன சொல்ற, 30 நாளைக்கே தருவேன். 30 நாளைக்கு எப்படி தருவாரு? ஒரு காற்று அடிக்க வீச பண்ணி மொத்தத்தையும் கொண்டு வந்து அங்கே லேண்ட் பண்ணிட்டார். காடைகள் எல்லாம் வந்து அங்கே குவிக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொருத்தரும் ஏன் குவியல் ஊன் குவியல் சொல்லி போட்டி போட்டு எல்லாத்தையும் பாதுகாக்கிறாங்க. கர்த்தரால் கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையிலும் இதெல்லாம் கிடைக்குமா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிவிட்டால், நான் உனக்கு தருவேன் அப்படின்னு 30 நாள் தருவேன்னா 30 நாள் தருவார் தான். அதில் மாற்று கருத்தும் மாற்று பேச்சும் அவரிடத்தில் இல்லை. அவருடைய சொன்னபடியே செய்கிறவர். அவரை நிச்சயமாய் நம்பக்கூடும். இல்லாவிட்டாலும் உங்களுக்காக கொண்டு வந்து தருவார். தண்ணீர் குடிக்க வாய்ப்பில்லை என்றாலும் வனாந்தரத்தில் தண்ணீரை கற்பாறையிலிருந்து புறப்பட பண்ணினவர் உங்களுக்காக எவைகள் எல்லாம் வழி இல்லையோ அந்த வழி இல்லாத இடத்தை உங்களுக்காக வழிகளை உருவாக்கி காரியங்களை நடத்துவார். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றை வாக்கு பண்ணிவிட்டார். சூழ்நிலைகளை பார்த்து வாக்கு பண்ணுகிறவர் அல்ல, அவர் யாராய் இருக்கிறார் என்பதனால் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில வாக்கு பண்ணப்பட்டவைகள் இயலாமைகள் இல்லாதவைகளாக இருந்தாலும் உங்களுக்காக இருக்கவைகளை போல அழைத்து தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசத்தோடு எப்படி அழைத்து தருவார்? அவர் சொல்லுவாரா? இல்லை. உள்ளே வார்த்தை வந்து விட்டால், வார்த்தை உள்ளே கருத்தரித்து விட்டால், வார்த்தை நீங்கள் பேச ஆரம்பித்து விட்டால், நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே, உதாரணத்துக்கு சொல்றேன், சுகம் இல்லை, உடம்பெல்லாம் சொல்லுது பலவீனம் என்று, உடம்பெல்லாம் சொல்லுது நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் என்று, சூழ்நிலை எல்லாம் சொல்லுகிறது, மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் சொல்லுகிறது, மருத்துவமனைக்கு போனாலும் சரி, டெஸ்ட் எடுத்தீங்கனாலும் எல்லாம் சொல்லுது நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பிழைப்பதே அரிது என்று கூட மருத்துவர்கள் சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் காண்கிற இந்த உலகத்தில் உங்கள் சரீரத்திலே சுகமில்லை, மருத்துவ ரிப்போர்ட்டு கரெக்டு, எல்லாம் கரெக்டாக தான் சொல்லுது, நீங்கள் பிழைப்பது அரிது என்று கூட சொல்லுகிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகி உன்னை நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லியிருந்தால், நான் சொல்லுகிறேன், இந்த நோயினுடைய அறிக்கைகளை விட, மருத்துவர்களின் அறிக்கையை விட, நீங்கள் சரீரத்தில் உணர்கிறதை விட என் தேவனுடைய வார்த்தை மிக வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை உங்களுக்குள் நிறைவேறும். ஆமென். ஆகவே நீங்கள் சொல்லுகிற மருத்துவ ரிப்போர்ட்டை சார்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், இல்லாதவைகள் சுகமில்லை, ஆனால் இருக்கிறவைகளை போல நீங்கள் அழைக்கிறீர்கள். எப்படி அழைக்கிறீர்கள்? ஆண்டவரே, மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் சொல்லுது நான் சுகவீனன் என்று. நான் விசுவாசிக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தெய்வீக சுகம் என்னுடைய உரிமை. சிலுவிலே நோய்களை சுமந்து தீர்த்தபடியால் நான் சுகம் ஆனேன் என்று சொல்லிக்கிறபடி, இயேசுவின் நாமத்திலே சுகத்தை என் சரித்தில் நான் பேசுகிறேன், சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன். இப்படியே பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி என்னை சுகப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொன்னால், உங்கள் சரீரங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். ஆமென். இல்லை, சரீரத்தில் சுகம் இல்லை, ஆனால் சுகவீனமாக இருக்கும் போதும் சுகத்தை உரிமையை பாராட்டுகிறீர்கள், சுகத்தை உங்கள் சரீரத்தின் மேல் பேசுகிறீர்கள், சுகம் உங்கள் சரீரத்தில் வந்து தங்கும். இல்லாதவைகளை நீங்கள் இருக்கவைகளை போல இப்பொழுது அழைக்கிறீர்கள்.
பலவீனமா இருக்கிறேன், எனக்கு சுகவீனமா இருக்கிறேன் அப்படின்னே பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இருக்கிறவைகளை இன்னும் பலமடைய செய்கிறீர்கள், நோய்களை பெருக செய்கிறீர்கள், மரணத்தின் விளிம்பு வரை தள்ளும்படியாக செய்கிறீர்கள். பொருளாதார பின்னடைவு எல்லாத்துக்கும் பொருந்தும். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு எவைகள் எல்லாம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் விசுவாசத்தோடு பேசக்கூடுமானால், தேவன் சொன்னபடி எனக்கு நடக்கும் என்று நீங்கள் நம்பக்கூடுமானால், நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில இல்லாதவைகளையும் இருக்கவைகளை போல அழைத்து உங்களுக்கு சேர்க்க பண்ணுவார். ஆமென். நிச்சயமாக இதை அடைந்து கொள்வீர்கள் என்று நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்லக்கூடும். என்றால் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் தன்னுடைய வல்லமையின்படியே உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அவர் நிச்சயமாக இதை செய்தும் முடிப்பார். அடுத்ததாக விசுவாசம் என்றால் தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பது என்று பார்த்தோம். விசுவாசம் என்றால் வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பது என்று பார்த்தோம். விசுவாசம் என்றால் தேவன் இயலாததையும் இல்லாததையும் செய்ய வல்லவர். நம்மளால முடியலனாலும் அவர் செய்வார் என்று சொன்னோம். விசுவாசம் என்றால் அடுத்ததாக விசுவாசம் என்றால் காணக்கூடியதை மட்டுமில்லை, இல்லாதவைகளை இருக்கவைகளை போல அழைக்கிறவர். நம்மளால் முடியாதுங்கிறத மட்டும் செய்கிறவர்கள் மட்டும் கிடையாது, இல்லாதவைகளையும் இருக்கவைகளை போல அழைக்கிறவர். இயலாது, என்னால் முடியாதுன்னு சொல்றது மட்டும் இயலாததையும். காண்கிற ரீதியாக இருப்பதை காணக்கூடிய உலகத்தில் எப்படி கொண்டு வருவார்னு பார்த்தோம். மனம் நிறைய, முதல்ல வார்த்தையினால் மனம் நிறைய வேண்டும், வாய் நிறைய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பாக்கெட் நிறையும், நம்முடைய குடும்பம் நிறையும், நம்முடைய அரிசி பாத்திரம் நிறையும், எண்ணெய் பாத்திரம் நிறையும், பொருளாதாரத்தை நிறையும், தொழில் பெருகும், ஆசீர்வாதம் உண்டாகும். இல்லைன்னாலும் இருக்கிறதை போல அழையுங்கள். உங்களால் இயலவில்லை என்றாலும் இயலாதவைகளை தேவன் செய்து முடிக்கிறவர். உங்களால் முடியாதுங்கிறீங்களா? உங்களால் முடியாதவைகளை தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சரீரம் சூழ்நிலையெல்லாம் சொல்லுகிறது அவனால் இயலாது என்று. ஆனால் இயலாதவைகளையும் தேவன் இருக்கவைகளாக செய்து முடிக்கிறார். ஆக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்தவுடனே இருதயத்தில் வைத்து வாயிலை தினமும் அறிக்கை செய்து அதையே பற்றி கொண்டிருந்தால் இல்லாதவைகளை இருக்கவைகளை போல அழைக்கிறதற்கான விசுவாசம். எப்படி இருக்குன்னா, மழையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்வதைப் போல, இயேசுவின் நாமத்திலே என்னை காண்கிற இந்த உலகத்தில் நான் காணாது இருக்கிற இந்த ஆசீர்வாதம், காணாதிருக்கிற இந்த சுகம், காணாதிருக்கிற பொருளாதார பெருக்கம், காணாதிருக்கிற நல்ல வேலை, வாழ்க்கை உயர்வு, மேன்மை இயேசுவின் நாமத்திலே வரட்டும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னபடி இயேசுவின் நாமத்தில் நன்மை கிருபை என்னை தொடரட்டும் என்று நீங்கள் அறிக்கையிடும் போது அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஐந்தாவதாக சாதகமான சூழ்நிலை ஒன்றும் இல்லாத போதும், சாதகமான சூழ்நிலை ஒன்றுமே இல்லாதிருக்கும் போதும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்புவதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது சாதகமான சூழ்நிலை இருப்பதை வைத்து நம்புவதல்ல, காண்கிறதை வைத்து நம்புவதல்ல, நடக்க சாத்தியங்கள் இருக்குது என்பதை வைத்து நம்புவதல்ல. விசுவாசம் என்பது சாதகமான சூழ்நிலைகள் ஒன்றும் இல்லாத போதும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்புவது. நீங்க நம்புறீங்களா? அப்படி சாதகமான சூழ்நிலை ஒன்றும் இல்லை. இன்றைக்கு சொல்லப்படும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எல்லா ரீதியிலும் பார்த்தீங்கன்னா எதுவும் நம்பத்தக்கதாக, எதுவும் விசுவாசிக்கத்தக்கதாக, வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொடுக்கத்தக்கதாக பேசப்படும் ஒரு வார்த்தையும் இல்லை. ஆமென். உண்மை தானே? ஒரு வார்த்தையாகிலும் நீங்கள் டிவியில் பாருங்கள், மக்கள் பேசுவதை பாருங்கள், அறிஞர்கள் பேசுவதை பாருங்கள், பொருளாதார வல்லுநர் பேசுவதை பாருங்கள், மருத்துவ வல்லுநர்கள் பேசுவதை பாருங்கள், அரசு அதிகாரிகள் பேசுவதை பாருங்கள். எத்தனையோ காரியங்களை பேசுகிறார்கள். ஆனால் ஒன்று கூட உங்களுக்கு நம்பிக்கை உண்டாவதற்காக பேசப்படும் வார்த்தைகள் அல்ல. அவங்க சில சமயம் வார்த்தை ஜாலங்களிலும் சொல்லுவார்கள், அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம். ஆனால் ஒன்று கூட உங்களுக்கு சேரப்போவதில்லை, ஒன்றும் மாற்றங்களை கொண்டு வரப்போவதில்லை. ஆனால் கர்த்தரால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. ஆமென். கர்த்தரால் எல்லாம் செய்யக்கூடும், எதையும் மாற்றக்கூடும் என்பதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக உங்கள் வாழ்க்கையில் சாதகமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் போதும் எனக்கு அது நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்கள் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான விசுவாசம். ஆபிரகாமுடைய அதே ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரத்திலேயே 18வது வசனத்தை பார்ப்போம்.
உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படியாக இருப்பீர்கள், உங்கள் பிள்ளைகள் எப்படியாக இருப்பார்கள், உங்கள் பொருளாதாரம் எப்படியாக இருக்கும், நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொல்லி இருக்கீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல வீட்டை கட்டி தருவார். உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும், உங்கள் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் உண்டாகும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமை ஐஸ்வர்யமடை நிறைவாக்கப்படும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருந்தால், அல்லது அந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருந்தால், நடப்பது நேரெதிராய் நடந்து கொண்டிருந்தால், இப்போதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சூழ்நிலை எல்லாமே சாதகமாக இல்லாதிருக்கும் போதும், இன்னைக்கு சொல்ற பொருளாதார வீழ்ச்சி எல்லாமே சொல்லப்பட்டாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவைகள் எல்லாம் பொருளாதார அறிஞர்கள் சொல்வது நம்முடைய தேவன் சர்வ ஞானி. அவருடைய ஞானம் அளவிட முடியாது. இந்த மனித ஞானத்தை விட தேவ ஞானம் பெரியது. எல்லாரும் பட்டினியில் செத்து கொண்டிருக்கும் போது கூட தம்முடைய ஜனங்களை திருப்தியாய் போஷிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதே தேவனைத்தான் நீங்களும் ஆராதிக்கிறீர்கள். வேதத்தை முற்றிலுமாய் பார்த்தால் பார்க்கிற எல்லா இடத்திலையும் தம்முடைய ஜனங்களை பசியினால் அவர் மருந்து விடவில்லை. பஞ்சத்தின் மத்தியிலும் நன்றாய் வாழ்ந்தார்கள். ஆபிரகாம் பஞ்சத்தின் மத்தியில் செழிப்பா இருந்தால், யாக்கோபு, ஈசாக்கு எல்லாரும் பாருங்க பஞ்சத்தின் மத்தியில் செழித்தவர்கள். யோசேப்பை பாருங்கள், பஞ்சம் வந்ததுனால அவன் பெரிய ஆளாயிட்டான். ஆக பஞ்சத்தில் வாழ வைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு அன்றாட தேவைகள் கூட சவாலா இருக்கலாம். நான் கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் குறைவுகள் எல்லாம் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாகும். நீங்கள் தாழ்ந்திருப்பதில்லை, உங்கள் கைகள் உயர்ந்திருக்கும். நீங்கள் கீழாயிருப்பதில்லை, மேலாயிருப்பீர்கள். வாளாயிருப்பதில்லை, தலையாயிருப்பீர்கள். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாயிருப்பீர்கள். கடன் கேட்டு அலைகிறவர்களாக இருக்க போவதில்லை. நீங்க கடன் கேட்டு அலைகிறவர்கள் அல்ல, கடனுக்காக அலைகிறவர்கள் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக இருப்பவர்கள். ஏப்பா என் சூழ்நிலை அப்படி இல்லைப்பா, நான் பார்க்கும்போது எனக்கே தெரியுது, நான் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடும் போல் இருக்கு, கடனில் நான் மாட்டிக்குவேன் போல் இருக்கு, நெருக்கமான சூழ்நிலை இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், கடன் வாங்குவதற்கான சூழல் போல உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டாலும் அதன் மத்தியிலையும் நம்புவதற்கு ஏதுவான சூழல் இல்லாதிருக்கும் போதும், ஆபிரகாமை பாருங்க, அதான் விசுவாசம். அவன் எப்படி விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினான்? அதை தான் சொன்னேன். விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்வது மட்டும், விசுவாசம் என்ன செய்யும் என்பது மட்டுமல்ல, அதில் ஆபிரகாமின் விசுவாசம் என்ன செய்தது என்பதையும் சேர்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று சொல்லப்பட்ட போது, அவன் நம்புவதற்கு இல்லாத போதும், நம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத போதும், பிள்ளை பிறக்கும் பெருகுவேன் சந்ததி விருத்தி அடையும் என்று சொல்லுவதற்கு ஏதுவான எந்த சாத்தியக்கூறும் இல்லாத இருக்கும்போது, நீங்கள் நன்றாய் வாழ முடியும், செழிக்க முடியும், மேன்மையாய் இருக்க முடியும் என்று நம்புவதற்கு ஏதுவில்லாதிருக்கும் போதும் ஆபிரகாமை குறித்து சொல்லுவது, அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமே, நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், நினைத்ததை விட கேட்டதை விட மேலானவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை மெய்யாகவே செழிப்பாய் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது மட்டும் நம்புவதில்லை, சாதகமான சூழ்நிலை இல்லாத போதும் கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று விசுவாசிப்பது தான் விசுவாசம். அப்படி இல்லைன்னா உங்க ஜெபமே வேற ஜெபமா இருக்கும். சாதகமான சூழ்நிலையை மட்டுமே பார்த்து ஜெபித்தால் உங்கள் ஜெபமா இருக்காது. சாதகம் இல்லாத சூழ்நிலையிலையும் நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்த போதும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று சொல்கிறதே, அதனால் தான் அவன் விசுவாசம் என்றால் எப்படி என்று அவன் காண்பிக்கிறான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிவிட்டது, உண்டான வார்த்தை உள்ளே கருத்தரித்து விட்டது, கருத்தரித்த வார்த்தை உள்ளே அவனுக்கு வளர ஆரம்பித்தபடியால் சாதகமான சூழ்நிலை ஒன்றுமே இல்லாத போதும் அவன் விசுவாசிக்கிறான். அடுத்ததாக, விசுவாசம் என்பது சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறது ஒண்ணு, பார்க்கறதுக்கு ரொம்ப நம்பத்தக்க சூழ்நிலை இல்லைங்கிறது. இது எப்படின்னா, எதிர்மறையான சூழ்நிலையிலும் விசுவாசிப்பது. விசுவாசம் என்றால் எதிர்மறையான சூழ்நிலையும் விசுவாசிப்பது. சாதகமான சூழ்நிலை, அரசாங்கம் சாதகமாக இல்லை, தொழில் சாதகமாக இல்லை, பொருளாதாரம் சாதகமாக இல்லை, வியாதி சாதகமான வார்த்தைகளை சொல்ல முடியும், எங்கே எப்போ வேணா வரும், யாருக்கு வேணா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக எதுவுமே சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறது ஒன்று. எல்லாமே எதிராக இருக்கும்போதுன்னா நாம் ஒன்று நடக்கிறோம், ஜெபிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம், நடக்கிறது நேர் எதிராக நடக்குது.
ஒருத்தட்டு உதவின்னு போகணும்னு நினைக்கிறீங்க, ஒருத்தட்டு ஒன்றை செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ போய் கேட்கப்படன்னு சொல்லுவாங்க, நானே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கேங்க, அன்னைக்கு சொன்னேன் தான், இன்னைக்கு என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு நேர் எதிராக நடக்கும்போது, நான் உனக்கு உதவி செய்வேன் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிற ஆட்கள்லாம் உங்களை கைவிட்டாலும், ஒருவேளை நீங்கள் கொடுத்திருந்தாலும், நீங்கள் ஏற்கனவே காசு கொடுத்துட்டு நான் இந்த மாதத்தில் தந்துடுறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்து இப்போ போய் நீங்கள் கேட்க போனால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி காசு கொடுக்க என்கிட்ட காசு இல்லைங்க, நானே ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நான் அன்றைக்கி சொன்னேன் தான், இன்றைக்கி என்னால் உங்களுக்கு தர முடிகிற நிலைமையில் இல்லை, அதனால் தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னாங்கன்னா, சொன்ன வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையிலே நேர் எதிராக சொன்னதுக்கும் நேர் எதிராக நடக்குது. எதிர்பார்க்கறதுக்கு நேர் எதிராக நம்புவதற்கு எதுவும் இல்லாததுன்னு ஒன்று, நம்புவதற்கு எதுவும் இல்லாதது ஒன்று, ஆனால் நம்பிக்கையோடு விசுவாசிப்பது, இது எதிர்மறையான சூழ்நிலையில் விசுவாசிப்பது, இது ரொம்ப பெருசு. ஆபிரகாம் எப்படித்தான் எதிர்மறையான சூழ்நிலையில் எப்படி விசுவாசித்தார்னு பார்க்கிறோம் பாருங்க. அதாவது சாதகமான சூழ்நிலை என்பது ஒரு புறம் இருந்தாலும், அதுவும் எதிர்மறையான சூழ்நிலை எப்படின்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்குது. நமக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்துக்கும் நடந்து கொண்டிருப்பதற்கு நேர் எதிராக நடக்கும்போது அதை எப்படி விசுவாசத்தோடு அணுகுவது, அதை எப்படி விசுவாசத்தோடு பற்றி கொள்வது என்பதை சேர்ந்தது. சுகத்திற்காக காத்திருக்கிறோம் சொன்னேன் இல்லையா, சுகத்திற்காக காத்திருக்கிறோம், ஆனால் எல்லா ரிப்போர்ட்டும் நெகட்டிவாக வருது. பணத்துக்காக காத்திருக்கிறோம், எல்லா இடத்துலையும் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. ஆக நீங்கள் ஒன்று எதிர்பார்க்குறீங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல உயர்வு போகணும், இந்த வருஷத்தில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இருக்க சம்பளத்தை குறைப்பேன், வேலையை விட்டு அனுப்புவேங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கும் போது சாதகமான சூழ்நிலைங்கிறது ஒன்று, எதிர்மறையாக இருக்குது. என்னது, நீங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கும், இந்த வருஷத்தில் எனக்கு நல்ல உயர்வு கிடைக்கும், நல்ல பெருக்கத்தை தேவன் தருவார்னு எதிர்பார்த்துட்டு போய் அங்கே போய் ஆஃபீஸ்க்கு போகலான்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வேலையை விட்டு நிறைய பேர் எடுக்கிறோங்க, உங்களை வேலையை விட்டு எடுக்க போகிறோம், உங்கள் சம்பளத்தை குறைக்க போகிறோம், எங்களால் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு நாங்கள் ஏகப்பட்ட பொருளாதார சிக்கல் இருக்கிறோம், ஆஃபீஸ் நடத்துறது கஷ்டம்னு உங்கள்கிட்ட பேசினா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஏண்டா கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், உன்னை உயர்த்துவேன் அப்படியெல்லாம் வாக்கு பண்ணாரு. இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கீழே தள்ளுற மாதிரி இருக்குது. எதிர்பார்ப்பதற்கு நேர் எதிரான சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும்போது எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? விசுவாசம் என்பது எதிர்மறையான சூழ்நிலையிலையும் நான் எதிர்பார்க்கிறபடி நடக்கும் என்று விசுவாசிப்பது. பதவி இவருக்கு காத்திருக்குது, பதவி பிடுங்குறாங்க, உயர்வுக்கு பதிலாக வேலை போகுது அப்படின்னு எதிர்மறையான சூழ்நிலை. அந்த எதிர்மறையான சூழ்நிலையிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, சுகம் உண்டாகும், உனக்கு செழிப்பு உண்டாகும், உன் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும், உன் தொழிலில் சிறப்பாய், உன் வேலையில உயர்வை கட்டளையிடுவேன், இப்போ இருக்கிற அதே ஸ்தலத்தில் உன்னை மேன்மையாய் வைப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகிவிட்டால் எதை பற்றி கொள்வது? இன்னைக்கு அலுவலகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அதன் மத்தியிலையும் கர்த்தருடைய எல்லாம் எதிராய் போகும்போதும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஆகவே ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் மாற்றங்களை பார்க்க முடியுமா? நிச்சயமாய் பார்க்க முடியும். ஆகவே எதிர்மறையான சூழ்நிலையிலையும் தேவனுடைய வார்த்தை நிறைவேற என்ன எதிரான சூழ்நிலை இருந்தாலும் அது மத்தியிலேயும் இருந்தாலும் அந்த எதிரான சூழ்நிலை மத்தியிலேயும் எல்லாம் மாற்றி அற்புதம் நடக்கும். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்று நிச்சயமாக சொல்ல முடியும், உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை, ஆனால் எதிர்மறையான சூழ்நிலையில் தான் இருக்கிறீர்கள் என்று சொன்னாலும், நான் சொன்னேன் சாதகமான சூழ்நிலை இல்லாமல் போனாலும் எதிர்மறையான சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் நம்முடைய தேவன் சாதகமான சூழ்நிலையை சாதகமில்லாத சூழ்நிலையை மாற்றுவார், எதிர்மறையான சூழ்நிலையை மாற்றுவார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆபிரகாமுக்கு பாருங்க அதே பிரச்சனை தான். அவனுக்கு இப்படி சொல்லும்போது எதிர்மறையான சூழ்நிலையில் மட்டும் சொல்லுவோம். 19 வசனம் பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. என்ன சொல்கிறது? அவன் வீக்கா இல்லை. எப்படி சொல்லுகிறது அவன் வீக்கா இல்லை? விசுவாசத்தில் அவன் வீக்கா இல்லை, பலவீனமா இல்லை என்று. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கிறான். உடம்ப பார்க்குறான், 100 வயசாச்சு, கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை, எதிர்மறையாக தான் இருக்கு. மனைவியை பார்க்கிறான், தன் சரீரம் செத்து போனதையும், அதாவது ஏறக்குறைய 100 வயது உள்ளவன் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஹே கவுண்டட் இட் நாட்னா அதை கணக்கில் எடுத்துக்கல. தான் உடம்பு கண்ணாடியில் போய் பார்த்தா வேலை நடக்கலை, 100 வயசு தள்ளாடுற வயசு மாதிரி ஆகிப்போச்சு, ஒன்றும் அறிகுறியே தெரியல. அங்கே மனைவி சாராளை பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் பாட்டியம்மா ஒன்றும் பண்ண முடியல. இந்த பாட்டியம்மா பார்க்குறான், அது ரொம்ப முடியாமல் இருக்குது. இந்த உடம்புல எங்கடா குழந்தை பிறக்கிறதுன்னு. அதாவது
சாதகமில்லாத சூழ்நிலைகள் இது எதிர்மறையாக இருக்குது. பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் எதிர்மறையாக காணப்படுது. ஆனால் எதிர்மறையான சூழ்நிலை, அதாவது இது ரெண்டுமே சாதகமில்லாத சூழ்நிலைங்கிறது ஒன்று, இது என்ன எதிர்மறையாக இருக்குது. பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு எதிர்மறை சொல்லுது, அது பிரச்சனை சொல்லுது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுது, எதிர்மறையாக இருக்குது. அதன் மத்தியிலே ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான்? நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்த போதும் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவள் அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும் போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஹே கவுண்டட் இட் நாட். அப்படின்னா அது கணக்கில் எடுத்துக்கல. ஏன்? எதிர்மறையான சூழ்நிலை தான், ஆனால் சூழ்நிலை கணக்கில் எடுக்கவில்லை. எதை கணக்கில் எடுத்துக்கொள்கிறான்? கர்த்தருடைய வார்த்தை உண்டானதை. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன் கர்ப்ப பிறப்பானவன் உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொன்னதை ஆபிரகாம் பற்றி கொள்கிறான். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை பற்றி கொண்டபடியால் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. என்ன சொல்வது? சாதகமான சூழ்நிலை இல்லாத போதும் சரி, எதிர்மறையான சூழ்நிலை கண்களுக்கு முன்பாய் பார்க்கும் போதும் சரி, ஒன்றை நிச்சயமாக அறிந்திருந்தான், தேவன் சொன்ன வார்த்தை எனக்குள் நிறைவேறும். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தையின் அடிப்படையிலே தேவன் உங்கள் எதிரான சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அதை உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நீங்கள் வார்த்தை விசுவாசித்து அதை ஜெபித்து அதை பற்றி கொண்டு அதையே அறிக்கையிட்டு அதன் மூலமாக என் வாழ்க்கை மாறும் என்று நீங்கள் விசுவாசித்தால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். வாழ்க்கையில் ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதுங்கிற கேள்வியெல்லாம் கிடையாதுங்க. தேவன் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் தடைபடாது. அவர் செய்து முடிப்பார். அவர் அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். எப்போ வாய்ப்பு கிடைக்கும் பிள்ளைகளுக்கு செய்யலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் சொன்னதை உங்களுக்குள் நிறைவேற்றும் மட்டும் அவர் கைவிட மாட்டார். ஈசாக்கு பாருங்க, யாக்கோபுக்கு வாக்கு பண்றார், நான் உன்னை போய் அழைத்து போயிட்டு மிரிஞ்சு தகப்பன் வீட்டுக்கு நான் பத்திரமா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒன்றும் நம்புறதுக்கான சூழ்நிலை கிடையாது. போனால் அதுக்கெல்லாம் எதிர்மறையாக நடக்குது. அவர் தேவன் சொன்னார், உன்னை பெரிய ஆசை வைத்து நான் பல வீடு கூட்டு வருவேன்னு சொன்னார். அங்கே போனால் அங்கே மாமனார் தண்ணி காட்டுறாரு, அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல, வாழ்க்கை முன்னேறவே முடியல. 10 முறை சம்பளத்தை மாத்துறாரு. இன்னைக்கு நிலைமை அதுதான் மக்களுடைய நிலைமை. நான் சொல்கிறேன், உங்கள் சம்பளத்தை 10 முறை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் என் தேவன் அந்த 10 முறையும் மாற்றப்பட்ட சம்பளத்துக்கு ஈடாக மட்டுமல்ல பல மடங்கு உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சித்து இரவும் பகலும் வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காமல் அடிமையாக வைத்திருந்தார்கள். புறப்படும் போது வெள்ளியும் பொன்னோடு கூட புறப்பட பண்ணினார். அதே தேவனைத்தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அதை முன்னாடியே சொல்லிட்டார், நீங்கள் கிளம்பி போகும்போது பொன்னோடும் வெள்ளியோடும் கிளம்பி போவீங்க. ஆக தேவன் உங்களுக்கு ஒன்றை வாக்கு பண்ணிவிட்டால் அது என்ன நடந்தாலும் உங்களுக்கு செய்து முடிப்பார். எதிர்மறையான சூழ்நிலை மத்தியிலேயும் நீங்கள் அதை செய்வார் என்று நம்பினார். அதான் சொன்னேன், விசுவாசம் என்பது சாதகமான சூழ்நிலை இல்லாத போதும் நம்புவது மட்டுமல்ல, சாதகமான சூழ்நிலைக்கும் நேர் எதிராய் நடக்கிறது என்று சொன்னாலும் எதிர்மறையான சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். அப்படின்னால் விசுவாசம் என்பது எதிர்மறையான சூழ்நிலையும் எனக்கு தேவன் நன்மையை செய்வார் என்று விசுவாசிப்பது. அடுத்ததாக 6வதாக வார்த்தையை அறிக்கை செய்வதனால் விசுவாசம் பலப்படுகிறது, அல்லது விசுவாசத்திலே வல்லமை உண்டாகிறது. விசுவாசம் என்றால் தேவன் வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யும் போது உங்கள் இருதயத்தில் விசுவாசம் வளருகிறதா இருக்கிறது. அவன் பலவீனமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது இல்லையா? அது என்ன பண்ணுகிறது? உங்களை விசுவாசத்திலே வளரச் செய்கிறது. ரோமர்கள் நிருபம் 4 அதிகாரத்தில் 20வது வசனம் பாருங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவன் தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்ய செய்ய தேவனுடைய வார்த்தை நிறைவேறுமா இல்லை, தேவனுடைய வார்த்தை நிறைவேறுமா இல்லைங்கிற கேள்வியே கிடையாது. தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் என்று முழு நிச்சயமாய் நம்பினான், அது நடக்கும் என்று நம்பினான். ஆகவே விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி முன்னேறுவது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு வார்த்தை சொல்லப்பட்டால் அந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும் என்பதிலே முழு நிச்சயமாய் நம்பி தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்திலே வல்லவனாய் அவன் ஆனான் என்று சொல்வது. தேவனுடைய வாக்குத்தங்களுக்கு அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகவேதான் ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம்.
அவன் எப்படி கற்றுதான் கொண்டான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கொள்கிறான். என்ன தருவீங்க இப்படிலாம் கேட்டவர் தான். எப்படி ஆயிடுறாருன்னு சொன்னால், வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை மகிமையை காண 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 எப்படி ஆயிடுறாருன்னா, ஒரு காலகட்டத்தில் எதிர்மறையான சூழ்நிலையும் நம்புகிறார், சாதகமான சூழ்நிலை இல்லாத போதும் நம்புகிறார். எல்லா காலகட்டத்திலும் அவரை முழு நிச்சயமாய் பற்றிக் கொள்கிறார். அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து விசுவாசத்தில் வல்லவராய் மாறிவிடுகிறார். ஆபிரகாமுக்கு சாதகமான சூழ்நிலை இருந்த போதும் சரி, சாதகம் இல்லாத சூழ்நிலையும் சரி, இந்த தேவனை விசுவாசிப்பதில் மட்டும் குறைபடவில்லை. தேவனை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவராகி எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலை மத்தியிலும் விசுவாசித்தால், தேவனுடைய வார்த்தையின்படி நிறைவேறும் என்று நீங்கள் விசுவாசித்தால், அது நிறைவேறுவதற்காக காத்திருந்தால் உங்களுக்கு நிச்சயமாய் இவைகள் எல்லாம் முழுமையாய் நிறைவேறும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே தேவனுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் கடைசி அதிகாரம் நினைக்கிறேன், என்ன சொல்கிறது, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டு கொள்ளும் என்று. ஆபிரகாம் அப்படித்தான் செய்தான். முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனாகிவிட்டான். என்ன நடக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். நான் இன்றைக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நீங்கள் அசைக்கப்படாமல் இருந்தால், நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் நிறைவேறும். அந்த அசையாத தன்மை உங்களுக்குள் உருவாக உருவாக தேவன் வாக்கு பண்ணின ஒவ்வொன்றும் நீங்கள் அனுபவிப்பீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள், சுதந்திரிப்பீர்கள், அதில் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். ஆகவே விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். அதை ஆயத்தப்படுத்த உங்கள் இருதயத்தை. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட பேச 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 இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு அற்பமாய் தெரியும். தேவனுடைய வாக்குத்தத்தம் மேலாய் தெரியும். விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஆகவே விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து அதிலே வல்லவர்களாய் மாறுவது. கடைசியாக விசுவாசம் என்பது நீதியாக உங்களுக்கு எண்ணப்படும். நீதியாக எண்ணப்படும் என்று ஏற்கனவே சொன்னேன். ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார்னா அவன் விசுவாசித்தபடி அவனுக்கு ஆயிற்று என்று அர்த்தம். நீதியாக எண்ணினார்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு வேண்டிக் கொண்டதுபடியே செய்தார் என்று அர்த்தம். இந்த வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 23வது வசனம், 22வது வசனம், ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க, என்ன சொல்லுகிறது, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லிவிட்டு இன்னும் சொல்லுகிறது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை போல நாம் விசுவாசித்தால் நமக்கும் அது நீதியாக எண்ணப்படும். அப்படி என்றால் ஆபிரகாம் விசுவாசித்தான், விசுவாசத்தபடியே அவனுக்கு தேவன் செய்தார். நாமும் விசுவாசித்தால் நமக்கும் தேவன் சொன்னபடியே செய்வார். அவன் நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எப்படி சொன்னால், நீங்கள் விசுவாசிக்கும் போது அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு எதுவான நீதியாக தேவன் அதை எண்ணுகிறார். ஆகவே நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் அதை நீதியாக எண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியாய் இருக்கிறீர்கள் என்றும் அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை உங்களுக்காக திறக்கிறார் என்றும் அர்த்தம். அப்படி என்றால் நாம் விசுவாசித்தால் நாம் கேட்டதை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடும். கேட்டதை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடும், நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்கள் கேட்டதை ஒன்று விடாமல் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வார். ஆகவே நமக்கு சொன்ன மட்டுமல்ல, சொல்லாததையும் கூட தேவன் தருவார். ஆகவே குறைவுகளை நின்று இன்றைய சூழ்நிலைகள் பல காரியங்களை பார்த்தோம். மீண்டும் அது ஒரு லைனில் வரிசையை சொல்லும். விசுவாசம் என்றால் தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பது அல்லது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பது. இரண்டாவது, தேவன் இயலாததையும் செய்வார் என்று விசுவாசிக்கும். விசுவாசம் என்பது தேவன் இயலாததையும் செய்வார். நான்காவதாக, விசுவாசம் என்பது சாதகமாக சூழ்நிலை இல்லாத போதும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசிப்பது. ஐந்தாவதாக விசுவாசம் என்பது எதிர்மறையான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் என்று விசுவாசிப்பது. ஆறாவதாக, தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வதனால் விசுவாசம் பலப்படுகிறது, விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுகிறீர்கள். கடைசியாக, விசுவாசம் என்பது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்த விசுவாசத்தின்படி நீங்கள் ஜெபிக்கிறவைகள் கேட்டவைகள் எல்லாம் உங்களுக்கு அருளப்படும். ஆமென். இதை தொடர்ந்து தியானியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தால் உங்கள் ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாய்
இல்லாததையும் இருக்கவில்லை போல் அழைக்கிறதாய், கேட்டவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் நிச்சயமாக இருக்கும். ஆகவே தைரியம் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒன்று விடாமல் கர்த்தருக்குள்ளாக திருப்பிக் கொள்வீர்கள். ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போவதில்லை. கர்த்தர் மெய்யாக உங்களை ஆசீர்வதித்து பெருகச் செய்து உங்கள் வாழ்வை மேன்மையடைய செய்வார். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் நீர் வாக்கு பண்ணின போது 1000 சந்தேகங்களோடு கேள்விகளோடு இருந்தது போதும் அந்த வார்த்தை உண்டான உடனே அதை உள்ளத்தில் வைத்து அதை கருத்தரிக்க பண்ணி அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து முளை கிளம்ப பண்ணி அதை பெரிய அறுவடையாய் மாற்றினதைப் போல கேட்டதையும் எதிர்பார்த்ததையும் விசுவாசித்ததையும் நம்புவதற்கு எதுவான சூழ்நிலை இல்லாத போதும் எதிர்மறையான சூழ்நிலை இருந்த போதும் பெற்றுக்கொண்டதை போல இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படி விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளட்டும். பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கும் எதிர்மறையான சூழ்நிலைகள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நம்புவதற்கும் ஜெபிப்பதற்கும் நடப்பதற்கும் எதிர்மறையாக இருந்தாலும் நேரெதிராயிருந்தாலும் அந்த ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதும் சாதகமான சூழ்நிலைகள் ஒன்றை கூட காணாதிருக்கும் போதும் என் கர்த்தருடைய ஆவியானவர் சாதகமில்லாத சூழ்நிலை மத்தியிலையும் சாதகமான காரியங்களை மாற்றுவீராக. இல்லாதவைகளை இருக்கவைகளை போல் அழைக்கிறவராலே அவள் வாழ்க்கையவைகள் எல்லாம் உண்டாயிருக்கட்டும். எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், எதிர்பார்க்கிற பொருளாதாரம், எதிர்பார்க்கிற செல்வம், எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாயிருப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். சபிக்கப்பட்ட சகல வியாதிகள், பலவீனங்கள், தரித்திரங்கள், இயலாமைகள், இல்லாமைகள் வாழ்வை விட்டு குடும்பத்தை விட்டு நீங்குவதாக என்று கட்டளையிடுகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மேலும் உயர்ந்திருக்க ஆசீர்வாதமாயிருக்க தேவன் அனுகிரகம் செய்வீராக. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உம்முடைய பிள்ளைகளின் கால்கள் கீழ் நசுக்கி போடுவதற்காக நன்றி. என்றைக்கும் வாழ்ந்திருக்கட்டும். சமாதானம் குடிகொண்டிருக்கட்டும். அவருடைய தேவைகள், விருப்பங்கள், ஜபங்கள், நம்பிக்கைகள் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய அற்புதம் விளங்கட்டும். கர்த்தாவே, ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணின தேவன் இந்த வார்த்தைகளை கேட்டுமை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீதியாக எண்ணி அவர்கள் வேட்டி கொண்டபடியே ஜெபித்தபடியே பதிலை கட்டளிடுவதற்காக ஸ்தோத்திரம். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா குறைகளை நிறைவாகட்டும். பொருளாதாரத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். வேலைகளை பாதுகாப்பு, தொழிலில் பாதுகாப்பு, வருமானத்தில் பாதுகாப்பு, நல்ல தெய்வீக சுகம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பெருக்கம், ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கை ஒருவருக்கு உண்டாயிருக்கட்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஸ்டே பிளஸ்ட்.